சாதனா என்ன கடைந்தோலை தாங்க முடியாம வீட்டுக்காரர டைவர்ஸ் பண்ண போறேன்னு. ஆமா ஆமா, அவர் வேண்டாம், நான் என்னோட வழியை நான் தனியா பார்க்க போறேன், அப்படி போறேன் இப்படி போறேன்னு. இப்ப என்ன புதுசா கார் 80 லட்சம் ரூபாய் கார்லாம் கையில வந்திருக்கு. நானே விவசாயம் பார்த்துக்க ஒரு சைக்கிள் வாங்க முடியல, இருந்த பைக்கும் போயிட்டு. ஆமா, என் பைக்கு போயிட்டு விவசாயம் பார்த்து. நீ 80 லட்சம் ரூபாய்க்கு காரு, எத்தனை கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிருக்கேங்க அங்க. இப்படி இப்படிலாம் இருந்தா அப்புறம் கடை வராம எண்ணியும், கடை வராம எப்படி எண்ணியும், கடை வரத்தான் செய்யும். உன் கடை தீரணும்னு நிம்மதியா இருக்கணும்னா நான் ஒண்ணு சொல்லுதேன் கேளு, தெளிவா சொல்லுதேன் கேளு. வாங்கின காரை வித்துரு, அந்த பங்களா மாதிரி வீடு கட்டி வச்சிருக்க அந்த வீடையே வித்துரு. அப்புறம் வயக்காடுக்கு எல்லாத்தையும் வித்துட்டு கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா இரு, நிம்மதியா சந்தோஷமா இரு. ஆமா, கடன் தொல்லையும் இருக்காது, எந்த தொல்லையும் இருக்காது. அதுக்கு பிறகு நீ இப்படி இருக்க போய் தான் கடை வந்திருக்கு. அதனால எல்லாத்தையும் நான் சொன்னதை செய்யி, கடையும் கிளியர் ஆயிரும், நீ நிம்மதியா உறங்கிடலாம். ஆமா, நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் புருஷன் மெண்டாட்டியுமா.